காந்தி டாக்ஸ் டைரக்டர் கிஷோர் பாண்டுரங் பேலக்கர் அப்படிங்கிற டைரக்டர் டைரக்ட் பண்ணி இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் காந்தி டாக்ஸ். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, ஆதித்ய ராகோ, சித்தார்த் யாதவ் இவங்கெல்லாம் நடித்து அந்த படம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கு அப்போவே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. இந்த 3 வருஷம் எந்த டிலேலன்னு தெரில, இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே சைலண்ட் படம் ஃபுல்லாக எங்கேயுமே டைலாக்ஸ் இருக்காது. ஃபுல்லாகவே ஒரு நீங்கள் பேசும் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இதுவும் வந்து படத்தில் எங்கேயுமே டைலாக் இல்லாமல் பெரிய வெறும் ஒரு சைலண்டாகவே இருக்கும். ஐ மீன் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கும். இத்தனைக்கு இந்த படத்துக்கு டேரக்டர் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் தான். ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னா, 2 கேரக்டர்ஸ், ஐ மீன் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி. விஜய் சேதுபதி வந்து ஒரு இடத்துல ஒரு புவர் ஃபேமிலியில் ஒரு ரொம்ப வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா வந்து முடியாமல் இருக்காங்க. அவங்க மருத்துவ செலவுக்கும் சில விஷயங்களுக்காகவும் இவங்க வந்து வேலை தேட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேலை கிடைக்காம இவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் அது வந்து ஒரு நம்ம ஊரில் இல்லை, ஒரு மாதிரி மும்பை மாதிரி சிட்டியில் தான் வந்து இந்த படம் வந்து நடக்குது. அகைன் அவருக்கு வந்து ஒரு லவ் க்ரஷ் வந்து ஆப்போசிட் ஹோமில் ஆதித்ய ராகோ, அவங்க 2 பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இன்னொரு ஸ்டோரி லைனில் வந்து அரவிந்த் சாமிங்கிற ஒரு பெரிய வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் வந்து இப்போ தான் கோர்ட்டில் போயிட்டு கேஸ்லாம் ஆகி ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக அந்த சுச்சுவேஷனில் இருக்கார். அப்புறம் இவருக்கு வந்து ரொம்பவும் பண தேவை இருக்குது. அதனால இன்டர்வியூக்கு போகிறாரு, எங்கேயுமே வேலை கிடைக்கல. அதனால வந்து இவரை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள்னால வந்து இவர் அதை பார்த்து சரி நம்ம வந்து திருடலாம், கொள்ளையடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி தான் வந்து அரவிந்த் சாமி எதிர்பாராத விதமாக ஒரு இடத்துல வந்து பார்த்து அப்புறம் அவர் வீட்டுக்கு நம்ம திருட போகலான்னு அவர் வீட்டுக்கு திருட போகிறாரு. ஆக்சுவலாக இதெல்லாம் நடக்கிறப்ப இன்டர்வல் ஆயிடுச்சு. திருட போறாரு. அங்கே இன்னொரு திருட வந்து எதிர்பாராதமா அவரும் உள்ள வரான், இவங்களும் உள்ள போறாங்க. அங்கே அரவிந்த் சாமி இருக்காரு. இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு, அவர் திருடினாரா இல்லையா, அரவிந்த் சாமி என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் மிச்சம் கதை. அகைன் இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயங்கள்னு பார்த்தா ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐ மீன் சைலண்ட்டாகவே கொண்டு போயிருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல அது படமாக்கப்பட்ட விதங்களே நல்லா இருந்தது. படத்தில் மியூசிக் கூட அங்கங்கே ஓரளவுக்கு படத்தை எலிவேட் பண்ணி கொஞ்சம் அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சது. அரவிந்த் சாமி இந்த படத்தில் சூப்பராகவே அவரோட ரோலுக்கும் ப்ராப்பராகவும் அந்த ப்ராப்பராக செட் ஆகி நல்லா நடிச்சிருந்தார். அகைன் விஜய் சேதுபதியும் அகைன் சொல்லவே வேண்டாம், அந்த ஒரு ரோல்லையும் வந்து அந்த இடத்துல அந்த கேரக்டர்லாவே நல்லா பண்ணியிருந்தார். நிறைய இடத்துல வந்து இந்த இன்டர்வியூல ஆகட்டும், இல்லை ஒவ்வொரு இடத்துல அந்த எமோஷனலாக வெளிப்படுறதாகட்டும், ஒரு 3D வந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு முன்னாடியும் பிளான் பண்ணுறதும், அதை விஷயங்கள் இன்னும் யோசிக்கிறதும், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஹைலைட்டடான்னு சொல்லலாம். அதிராகோரி ஓகே டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல வீட்டில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஃப்ரம் சீன்ஸாக பார்க்குறப்போ அந்த இன்டர்வியூ சீன் ஆகட்டும், இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து இவர் சில விஷயங்கள் திருடி அதை கையில் வச்சுக்கிறதாகட்டும், இல்லை இவரோட 100 ரூபாயை கிழிஞ்சதை எடுத்து பார்க்கறதாகட்டும், ஒரு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நின்றுட்டு இருப்பார், அந்த இடத்துல வந்து அரவிந்த் சாமி ஒன்று பண்ணுவார், அந்த சீன் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு சில சீன்கள் மேபி ஹர்ட் வார்மிங்காக இருந்தது. பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் அகைன் இந்த படம் வந்து சொல்லப்பட்ட விதங்கள், இதுக்கு எடுத்துக்கிட்ட கதை, இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. இது வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸாக எடுத்துக்கலாம். இந்த படத்தை வந்து எகைன் ஒர்க் அவுட் ஆச்சா, கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பேசும் படத்துக்கும் இதுக்கும் என்ன பார்த்தா, இது வந்து இந்த கதையை எதுக்கு இப்படி சைலண்டாக எடுத்துருக்கணுன்ற ஏதாவது அந்த மாதிரி ஒரு நீட் இல்லாத ஒரு பிளாட்டாக தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க தான் டைலாக் பேச மாட்டேன்னு பார்த்தா சுற்றி எல்லா இடத்துலையும் எங்களை மியூட் போட்டு வச்ச மாதிரியே தான் இருந்தது. சுற்றி நிறைய பேர் பேசுகிற இடமாகட்டும், நிறைய இடத்துல பேசுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. சரியா, இப்போ ஒரு இடத்துல ஒரு திருட போறாங்க, படம் ஃபுல்லாமே ஒரு இடத்துல திருட போறாங்கன்னா மேபி அங்கே வந்து யாருமே பேச முடியாமல் இருக்கலாம். இல்லை மெர்க்குரி மாதிரி ஒரு படத்துல நீங்க பார்த்துட்டீங்கன்னா அங்கே ஆக்சுவலாக வந்து அதுவும் அதை ட்ரை பண்ணியிருந்தாலும் அங்கே சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். எங்கேயும் யாருமே பேசியிருந்தா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓரியன்டாக இது இல்லை. ஒரு 2-3 சில நாட்கள் நடக்கிற இந்த கதையில எங்கேயுமே பேசுறதுக்கான இவங்க ஒரு மாதிரி வேணும்னே பேசாம இருந்தா இப்படி இருக்கு, மௌன இடத்துல இருந்தா இப்படி பேசாம இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. வேணும்னே நிறைய இடத்துல பேசிதான் ஆகணும், ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து எழுதியே கொடுக்குறாங்க, டிஃபன் பாக்ஸ் எழுதி வைக்கிறதாகட்டும், சேட் பண்றதாகட்டும், இந்த மாதிரியே கடத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது ரொம்ப நம்ம அட்டென்ஷனா பாக்குற மாதிரியும் சில நேரத்தில் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்ததை தவிர எங்கேயுமே இது எதுக்காக இந்த படத்துல எதுக்கு இந்த கான்செப்ட் எடுத்து இந்த படத்தோட கதையில வச்சாங்கன்றது வந்து எனக்கு சுத்தமா புரியல. பட் அகைன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் வந்து பெருசா சுவாரஸ்யம் இல்லாததுனால ஒரு கட்டத்துக்கு மேல
யார் எப்படி திருடிட்டு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் போகுது. எதுக்கு அப்படி பண்றாரு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர் அரவிந்த் சாமி பண்றதே வந்து ரொம்ப வியடா, அது எந்த ஒரு இதுல பண்றாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்ற மாதிரியும் பெருசா காட்டல. அகைன் கிளைமேக்ஸ்ல இவர் அவ்வளவு திருடிட்டு வந்து அவரே கொடுத்துட்டாரு பணத்தை. அதை வந்து எடுத்துட்டு வந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்தார்ல, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. பட் இது நீ மாறலாம் என்னதான் கரெக்டா இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி தான் இருந்தது. அகைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இத்தனைக்கும் இது கொஞ்சம் புதுப்படன்ற ஃபீலே வரல. இத்தனைக்கும் இந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியல. இத்தனைக்கும் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஆவரேஜ் தான் போயிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக பேன் இண்டியா கான்செப்டாக வந்திருக்க வேண்டியதுனால இப்போ ஆனாலும் பெருசாக எதுவும் நோட் பண்ணப்படாமல் நிறைய பேர் இந்த படம் வந்ததுன்னு தெரியாமல் இருக்கேன். ஏன்னா 2023னா 2022 ஷூட் பண்ணி 2023ல் அப்போவே ஃபெஸ்டிவலே ரிலீஸ் ஆயிருக்குன்னா 3 வருஷத்துல. ஏன்னா அரவிந்த் சாமி தான் ரொம்ப நாளாக வந்து ஹோல்டில் வச்சிருக்கிற எந்த படம் நடிக்காம. அப்படி இருந்தும் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணதுனால பெருசாக இது ரீச்சும் ஆகலை. அதுவும் இல்லாமல் மியூசிக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து ரொம்ப இதாவது இந்த கார்ட்டூனில் வந்து ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து செட் ஆகாமே இருந்தது. அட்லீஸ்ட் சைலண்டாக விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய இடத்துல மியூசிக் கொஞ்சம் ரொம்ப அநாயகமாக தான் இருந்தது. ஓவராலாக இது ரொம்பவும் எனக்கு கான்செப்ட் வைஸ் சில விஷயங்கள் பாட்டு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் சில காட்சிகள் நல்லா இருந்தாலும் ஓவராலாக இது ஒரு எனக்கு ஓகே இல்லை டீசென்ட் ஆவரேஜ் அந்த மாதிரி ஒரு வாட்ச் தான் இருந்தது. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆச்சா எப்படி இருந்தது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு நல்ல படத்தோட வந்து திரும்ப ரிவ்யூ பண்ணலாம். தேங்க்யூ.